ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள், என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள். இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ர பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி, நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு. கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ 1 மாதம் 2 மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம், அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனைகள். அந்தந்த டயத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது 15/10/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட 4 months 120 நாட்கள். ஏன் இப்படி இவ்வளோ நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா, வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி. எப்படின்னா, இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8 இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும். இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும், பலம். ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும், ஜாஸ்தி. அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும். குருவுக்கு குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்ரமும் இருக்கும், அதிசாரமும் இருக்கும். சில சமயம் வேகமாக போகும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறார். எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார். வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் இழந்துடுறது, அப்படியே ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னோக்கி வரும். எப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான். 15/10/2024 முதல் 1/12/2024 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வரார். அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி. 2/12/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர, ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னாடி வரார். முன்னாடி கார்த்திகையில் இருந்தார். கார்த்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கப்புறம் ரோகிணி 4 பாதங்கள், அப்புறம் மிருகசீரிஷத்தில் முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மிருகசீரிஷம் ரோகிணி வந்துட்டு குரு பகவான் 11/2/2025 வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார். என்னென்னா மறுபடியும் ரோகிணிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார். ரோகிணி மிருகசீரிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார். கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆனாலும் குருவோட பார்வை மாறாது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, குருவோட நிலை தான் மாறுது. ரிவர்ஸில் வரார், ஆனால் குருவோட பார்வை மாறலை, திரும்பிக்கல. அவர் குருவோட பார்வை அதே கன்னி ராசியில் விழுது, ரிஷபராசியில் 7ஆம் பார்வை, மகர ராசியில் 9ஆம் பார்வை. என்றைக்குமே குருவுக்கு பார்வை பலம் அதிகம், பார்வை பலம் அதிகம். அதனால் குரு இருக்கிற இடத்த விட, ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட, ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம். குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது. அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். முதல்ல என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க, பலன் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது என்னால் சில சமயம் எடுக்க முடியல. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த குரு பகவான் 15/10/2024 முதல் இப்போ வர அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான்
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எனதுமே மகர ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகாய அதிபதி, முயற்சி ஸ்தானத்து அதிபதி, விரையாதிபதி. கொஞ்சம் இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம். அற்புதமான ஒரு ஸ்தானம். அதுவும் முயற்சியின் பேரில் முன்னேறக்கூடிய ஒருத்தர் நீங்கள். எந்த ஒரு இதுலையும் உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்துலையும் முயற்சி எடுக்கணும், எடுத்தால் வெற்றி. அதுவும் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான். உழைக்கணும், உழைச்சா தான் ஐயா முயற்சி, உழைப்பு, வருமானம், சுகம், சந்தோஷம், இதை அப்படியே வரிசையாக நீங்கள் எடுத்துப்பீங்க. ஆக இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு பாதை, எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு, உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லா விஷயத்துலையும் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம், மனதில் ஆன்மீக சிந்தனைகள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ பிரார்த்தனைகள், இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இவர் என்னென்னா வக்ரகதி அடைகிறார். 120 நாட்கள் வக்ரகதி அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நல்லவன் நம்மளை பார்த்து வர்றது ரொம்ப சந்தோஷம். அதே நல்லவர் வக்ரகதியில் அப்படியே ரிட்டர்னில் போயிட்டுருக்கார், ரெட்ரோகிரேட் போயிட்டுருக்கார் அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா அவரோட பார்வை உங்களுக்கு இருக்க பலம், பார்வை பலம் உங்கள் ஜென்மராசியில் விழுது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அவர் இருக்கிற இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், பேசுகிற வார்த்தைகளில், எல்லா விஷயத்துலையுமே. இந்த நேரத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கூட சில நேரங்களில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லபடியாக கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அனுபவஸ்தர்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை பண்ணுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும் குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும், பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில். அதெல்லாம் கொஞ்சம் அனுபவபூர்வமாக, அறிவுபூர்வமாக ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. ஆனால் சாதாரணமாக நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நடந்துக்க மாட்டீங்க. கவனமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது. அதேமாதிரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்களின் போது சில இன்னல்கள், இடையூறுகள் வரலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அந்த நேரத்தில் ஒரு முன்னெச்சரிக்கையாக போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம். என்றைக்குமே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் தான் மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மன ஆரோக்கியம் நல்ல இருந்தால் எல்லாமே நல்ல ஆரோக்கியம். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியங்களில் தெளிவாக யோசிங்க. இந்த நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகப்படி ஆகலாம் ஏதாவது ஒரு வகையில். அதுக்காகத்தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வராது. மருத்துவ செலவுகள் வரலைனாலே பரவாயில்லை. ஆனால் மருத்துவ செலவுகள் அதிகமாக வந்தது அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா மருந்து மாத்திரம் சாப்பிட்டுன்னே என்ன ஆகும், உடம்பு கெட்டு போகும். ஸோ கவனமாக இருக்கணும். ஆக பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் இந்த குரு பகவான் இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு மகான்களின் தியானம் தான் நீங்கள் பண்ணணும். தியானம் காலையில் எழுந்துருங்க, எப்போ வேணாலும் எழுந்துருங்க, உங்கள் ரூமுக்கு போங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஏதாவது ஒன்று உங்கள் இஷ்ட தெய்வம் சொல்லுங்கள். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்கவங்க மதத்தில் என்ன சொல்லணும்னு தியானம் இருக்கோ அந்த தியானத்தை சொல்லுங்க, தப்பே கிடையாது. உட்காந்து சொல்லுங்க ஒரு 10-15 நிமிஷம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும், நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பிரச்சனைகள்னு வந்தால் கூட அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி வியாழக்கிழமை குரு மகான் காயத்ரி சொல்லணும், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 3-12 கூடிய அதிபதி. ஸோ இந்த இடத்துல உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையணும், உடன்பிறப்புகள் மூலமாக அனுகூலம் இருக்கணும், செலவுகள் கட்டுப்படணும். அப்படி இப்படின்னா இந்த குரு பகவான் காயத்ரி நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தினந்தோறும் சொன்னாலும் ரொம்ப நல்லது. 11 தடவை சொல்லுங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது? 11 தடவை. ஓம் ரிஷபத்வஜாயுத்மே கிருணிகஸ்தாயுத்மே தன்னோ குரு பிரச்சோதயா சொல்லிகிட்டே இருக்கும். ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய
3-12 குடைய அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் 120 நாட்களும் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.